ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம வெஜிடேரியனில் ஒரு கீமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோயாவை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் வெஜிடேரியனில் ஒரு சூப்பரான கீமா தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ இங்கே கீமா செய்கிறதுக்கு சோயாவை வேக வச்சிடலாம். அதுக்கு இங்கே 1 கப் அளவு சோயா எடுத்துருக்கேன். இதை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் என்ன சைஸ் வந்து சோயா வேணாலும் எடுத்துக்கலாம். சின்னது, பெருசு, மீடியம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றி விட்டுட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா ஊறி போய் வரணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸில் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் தண்ணியை நல்லா புழிஞ்சிடணும். அந்த சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா சோயாவையும் தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நமக்கு தண்ணி இருந்ததுன்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்போ நல்லா இருக்காது. தண்ணி இல்லாத அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது ஒரு நான்வெஜ் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வறுத்துக்கோங்க. இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தை வந்து 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வதங்கினா போதும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் தேவையானது எல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ மசாலா சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிக்காததாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த மசாலாவோட தயிர் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த சோயாவை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட சோயா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல. இது வந்து கிரேவியாக இருக்காது, கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதுமான அளவாக இருக்கும். நம்ம மறுபடியும் வேக வைக்கும்போது தண்ணி சுண்டி நல்லா திக்காக வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்திருக்கு. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான அண்ட் டேஸ்டான சோயா கீமா ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ் கிடைக்காத டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.